நல்ல வேலைடா நீ குடிக்காம இருந்த, இல்லனா ரத்தம் கொடுக்க முடியாம போயிருக்கும். டாட் அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு டாடி. எல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. என்ன சொல்ற? நேத்து ரத்தம் கொடுத்ததுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ டாடி அதுலயே இருக்காதீங்க, அதை விடுங்க. அந்த மேட்டர் கிடையாது, இது வேற மேட்ரு. என்ன மேட்ரு? ஆமா டாட், என்னால குடிக்காம இருக்கவே முடியல. ஆனா குடிச்சா போதையே ஏற மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது டாடி? எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என் உடம்புல. ஷூர் ஃபார் பக்கா ஷூர், எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என் உடம்புல. என்னமோ ஆயிடுச்சு. டேய் டேய் என்னடா பேசுற நீ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. முன்னாடியை விட இப்பதான் உன் ஃபேஸே பிரைட்டா இருக்குடா. ஐயோ டாடி, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது எப்படி சொல்றது? எனக்கு போதையே ஏற மாட்டேங்குது, அதான் மேட்ரு. என்ன பிரச்சனையா இருக்கும்? இதுக்கு எந்த டாக்டர் பார்த்தா சரியாகும்னு தெரியல டாட். டாக்டரை பார்க்கணுமா? என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? டாடி டாடி ஒன்னு பண்ணலாமா? கார்டியாலஜிஸ்ட பார்க்கலாமா, இல்ல நெஃப்ராலஜிஸ்ட பார்க்கலாமா, இல்ல நியூராலஜிஸ்ட பார்க்கலாமா? எந்த டாக்டர் பார்க்கலாம் சொல்லுங்க டாட். சொல்லுங்க டாட், ஏதாச்சும் சொல்லுங்க. சீக்கிரமா ஏதாச்சும் டாக்டரை பார்த்து ஏதாவது மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி நான் பழைய மாதிரி மாறணும், அவ்வளவுதான் டாட். எனக்கு குடிச்சா போதை ஏறணும் டாட். டேய், குடிய நிறுத்துறதுக்கு தான்டா டாக்டருங்களா. உனக்கு போதை ஏறலன்னா அதுக்காகலாம் போய் டாக்டர் பார்க்க முடியாது. இல்லனா நம்ம ஒன்னு பண்ணலாமா டாடி? ஸ்டேட்ஸ்லயோ இல்ல யூரோப்லயோ இல்ல லண்டன்லயோ இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வீல் டு லைக் அந்த மாதிரி ஏதாச்சும். டேய் சும்மா இரு, எரிச்சலை கிளப்பாது. அதான் அந்த கர்மத்தை குடிச்சா போதை ஏற மாட்டதில்ல, தூக்கி போட்டு வேலையை பார்க்கறது விட்டு. டாட் ஐயோ இவருக்கு டாடி என்ன டாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தெரியல? உங்களுக்கு புரியவே இல்லல்ல டாடி? டேம் ஷூர் என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு டாடி. என்ன நந்தினி, ஆமா தானே? எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல? சொல்லு, எனக்கு பிரச்சனை தானே நந்தினி? சொல்லு நந்தினி.